ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சோதரி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு இருக்கும் அன்பர்கள் நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் கோபுரத்தை நோக்கி, கோபுர கலசத்தை நோக்கி நீங்கள் கோபுர தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, கோவிலுக்குள்ளே போன உடனே நீங்கள் தெய்வத்தை பார்க்கும்போது தெய்வத்தை முகத்தை நோக்கி பாருங்கள். அதாவது தலையும் முகத்தையும் கலந்தாப்பில் பார்த்துட்டு தெய்வத்தின் கண்ணை நோக்கி பார்த்து உங்கள் கண்ணை தெய்வத்தின் கண்ணை நோக்கி பார்த்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே படிப்படியாக தெய்வத்தின் பாதத்தை நோக்கி வணங்குங்கள். இது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சாமி கும்பிட்டு முடித்த உடனே அங்கே இருக்கும் அந்தனர்கள் பூசாரிகள் அந்த அவங்களுக்கு நீங்கள் உரிய காணிக்கையை செலுத்தி விட்டு அவங்கள்ட்ட பாதத்தில் விழுந்து அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க பாதத்திலிருந்து வணங்கி அவங்க கையால் உங்கள் நெத்தியில் விபூதி திருநீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூசி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உங்கள் தலையில் கை வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்கிக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது எப்போவுமே தெய்வத்தை கொடிமரத்து அடியில் நீங்கள் வணங்கி விட்டு நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். இது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை வெற்றி நோக்கி நகர்வதை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கலாம். எப்போவுமே கோயிலில் நீங்கள் தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு அந்த இறைவனின் உங்களுடைய பார்வை இறைவனின் சிரசை நோக்கி இருக்க வேண்டும். சிரசு அதாவது கிரீடம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கான அந்த கிரீடத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த அம்பாள் அல்லது சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தெய்வத்தின் கண்களை நோக்கி கண்மலர் மாட்டியிருந்தாங்கன்னா கண்களை நோக்கி நீங்கள் உங்கள் கண்கள் பார்வையை செலுத்தி உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குமிஞ்சு கொண்டே இருக்கும். எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.